தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. உடலும் உள்ளமும் உறுதி பெற ஆசனமே நம் ஆரோக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. சாய் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். எளிமையான ஆசனங்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு மிக மிக அருமையான ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். வந்தனம். இந்த ஆசனத்துடைய பேரே வந்தனம் அப்படின்னு தான் பேர். வந்தனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம். வந்தனம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரவேற்கின்றோம். பொதுவாக நல்ல விஷயங்களை வரவேற்கணும், உடல் ஆரோக்கியத்தை வரவேற்கணும். நமக்குள் இருக்கக்கூடிய உடல் குறைபாடுகள், மனக்குறைபாடுகள் நம்ம உடம்பு விட்டு வெளியே போகணும். அப்போ இந்த வந்தனம்னு சொல்லக்கூடிய இந்த ஆசனத்தை யாரெல்லாம் பயிற்சி செய்கின்றீர்களோ உங்களை நாடி உங்களுக்கு ஆரோக்கியம் வந்தனமாக வரும், மன அமைதி வந்தனமாக வரும், மனக்குறைபாடுகள் நீக்கப்படுகின்றன. ஸோ காலையில் எழுந்த உடனே இந்த ஆசனத்தை யாருனாலும் பயிற்சி பண்ணலாம். மிக எளிமையான ஆசனம், நல்ல பலன்களை கொடுக்க வல்லது. நம்ம பொதுவாகவே வாழ்க்கையில் நிறையா நம்ம தேடி அலைகின்றோம். பொருளை தேடி, பொருளுக்காக நம்ம நிறையா செலவு பண்ணுறோம். பல மணி நேரம் செலவு பண்ணுறோம். நிறைய பொருட்களை, பொருள் செல்வத்தை பெறுகின்றோம். அந்த பொருள் செல்வத்தை பெறுவதற்கு நாம் ஒரு 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 15 மணி நேரத்துக்கு மேல் கூட உழைக்கிறோம். ஆனால் இந்த உழைப்பதற்கு இந்த உடல் இருக்கணும் இல்லையா? இந்த உடல் இயக்கம் நன்றாக இருக்கணும். உடலுக்குள் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கணும். அப்போ நாம் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பொருள் செல்வத்தை சேர்த்தாச்சு. இப்போ அந்த உடலுக்குள்ள ஆரோக்கியம் அப்படிங்க அருள் செல்வம் குறைந்து விட்டது. பல மணி நேரம் நாம் உழைத்த காரணத்தினால் உடலுக்குள் நாளமில்லா சுரப்பிகள் ஒழுங்காக இயங்கலை. இப்போ எனக்கு கோடிக்கணக்கான பொருள் செல்வம் கையில் வருகின்ற பொழுது அதை அனுபவிப்பதற்குரிய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற செல்வத்தை இழந்து விட்டோம். நிறைய நபர்களுக்கு அந்த பரிதாபமான நிலை இருக்கின்றது. அப்போ முதல்ல நம்ம ஆரோக்கியமே முதல் செல்வமாக இருக்கணும். அப்போ ஆரோக்கியத்திற்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கணும். அப்போ நம்ம ஆரோக்கியம் தான் முதல் செல்வம் அப்படின்னா அதற்காக தினமுமே ஒரு அரை மணி நேரம்தான். காலையில் எழுந்த உடனே நம்ம உடல் நன்றாக இருந்தால்தான், நமது உள்ளம் அமைதியாக இருந்தால்தான் நம் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். அதற்காக நம்ம ஒரு எளிமையாக ஒரு 20 நிமிடங்கள் கூட நீங்கள் பயிற்சி எடுத்துக்கோங்க. இன்னும் முடியாதவர்களுக்கு இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த வந்தனம்னு சொல்லக்கூடிய இந்த ஆசனத்தை நீங்கள் 10 நிமிடங்கள் தான், இன்னும் சொல்லப்போனால் 5 நிமிடங்கள் தான் இதுக்கு ஆக போகுது. 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், காலை மாலை. தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ வந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஆசனம் பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து நிற்கணும். வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுக்கும் பேலன்ஸ் வெயிட் கொடுத்துக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை ஒரு 10 வினாடிகள் கூர்ந்து கவனிக்கவும். இந்த ஆசனத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளாக பார்த்துக்கோங்க. கண்களை திறந்து கொள்ளுங்கள். முதல்ல காலை நன்றாக இந்த மாதிரி 2-3 அடி கால் எப்படி பாதம் வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. வலது கால் வலது பக்கமாகவும் இடது கால் விரல்கள் இடப்பக்கமாகவும் இருக்கின்றன. இந்த நிலையில் பேலன்ஸ் பார்த்துக்கிடணும். நம்ம உடம்புல ஒரு பேலன்ஸ் வச்சுக்கணும். இப்போ மூச்சு உள்ளெடுத்துகிட்டே கையை மெதுவாக காதோடு சேர்த்து கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கையை பொறுமையாக கீழே போட்டுக்கோங்க. சாதாரண மூச்சு ரிலாக்ஸாக இருங்க. 2 கால்களையும் பொறுமையாக சேர்த்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களுக்காக மீண்டும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக பார்த்துக்கோங்க. முதல்ல 2 காலை நன்றாக அகட்டிக்கிடணும். ஒவ்வொரு கால் விரல்கள் பாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வலது பக்கம் கால் வலது பக்கமாக, இடது பக்க கால் விரல்கள் இடது பக்கமாக இருக்குது. நல்ல ஒரு கால் ஒரு ப்ரெஷரைஸ் கொடுத்துக்கணும். நல்ல ஒரு அழுத்தம் வலப்பக்கம் இடப்பக்கம். இப்போ மூச்சு உள்ளெழுத்திட்டே கையை நன்றாக மேலே கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால்களை பொறுமையாக சேர்த்து கொள்ளுங்கள். கண்களை மூடி ஒரு 10 வினாடிகள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இப்போ வந்தனம் அப்படிங்கிற ஆசனத்தை பார்த்தோம். எப்படி பயிற்சி பண்ணாங்கன்னு பார்த்தோம். இந்த ஆசனம் பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் இதனுடைய நுணுக்கங்களெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிடணும். முதல்ல கால்களை நன்றாக அகட்டினாங்க. வலது கால் இடது காலில் நல்ல ஒரு வெயிட் கொடுத்துக்கிட்டாங்க. வலப்பக்கம் இடப்பக்கத்தில் சரியான ஒரு வெயிட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஒரு வெயிட் கொடுக்கும் பொழுது தான் வலதுபுறத்துக்கும் இடதுபுறத்துக்கும் இரத்த ஓட்டம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ வலப்பக்கம் இடப்பக்கம் 2 பகுதிகளில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களை நன்றாக இழுத்து விடுகின்றோம்.
கைகளை நன்றாக தலைக்கு மேல் உயர்த்தி கும்பிட்டாங்க. நம்ம கை விரல்களில் தான் உடலுக்குள் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளுடைய வெளிப்பகுதி இருக்கின்றது. இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் எல்லாத்தினுடைய வெளிப்புறமும் நம்ம கை விரல்கள் இருக்குது. அப்போ கை விரல்களை நன்றாக அமைக்கி ஒரு சின்ன ஒரு கும்பிடு கும்பிடும்பொழுது, அதுவும் நன்றாக தலைக்கு மேல் உயர்த்தி ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது ராஜ உறுப்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் சென்று கொண்டே இருக்கும். அப்போ ராஜ உறுப்புகளுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் செல்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்படுகின்றன. இந்த ஒரு ஆசனம் தோள்பட்டை வலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், முதுகு வலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், கழுத்து வலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குவதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது. நீர்களை நிறைய ஆசனம் செய்ய முடியல, அப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரு ஆசனத்தை சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த ஆசனம் செய்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் 2 நிமிடங்கள் தான். 2 நிமிடத்திலேயே நமக்கு கழுத்து வலி நீக்கப்படுகின்றது, தோள்பட்டை வலி நீக்கப்படுகின்றது, இதயம், நுரையீரலுக்கு நல்ல ஒரு சக்தி ஓட்டம் கிடைக்கின்றது. நமது வலப்பக்கம், இடப்பக்கம், வலது மூளை, இடது மூளை இரண்டுமே நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாய்கின்றது. பொதுவாகவே நிறைய நபர்களுக்கு ஒரு 40 வயதை தாண்டியவர்களுக்கு பாத வீக்கம் ஏற்படும், பாத வலி ஏற்படும். அப்போ இந்த பாத வலி, பாத வீக்கம் எல்லாமே நம்முடைய உடம்புல நீரினுடைய தன்மையில் ஏற்பட்ட மாறுபாடுகள். அப்போ அதை சரி செய்வதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது. பார்ப்பதற்கு எளிமையான ஆசனம். எப்பொழுதெல்லாம் மன சோர்வு ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆசனத்தை நீங்கள் ஒரு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், தாராளமாக பயிற்சி பண்ணலாம். சாப்பிட்ருந்தீங்கன்னா மட்டும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கேப் போகணும். ஸோ நீங்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து இன்றைக்கு வேலை செய்கின்றவர்கள், ஒரு கம்ப்யூட்டரை பார்த்து தொடர்ந்து பல மணி நேரம் வேலை செய்கின்றவர்கள், அவங்களுக்கு உடல் தசைகளில் ஒரு இறுக்கம் ஏற்பட்டுரும், தசை பிடிப்பு ஏற்பட்டுரும். அந்த தசை பிடிப்பினால் கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி ஏற்படும். அவர்கள் எல்லோருமே 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த வந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆசனத்தை நின்று கொண்டு கண்களை மூடி நன்றாக தலைக்கு மேல் கையை நன்றாக ஒரு கும்பிடு போட்டு ஒரு 20 செகண்ட் இருங்க. ஆட்டோமேட்டிக்காக கைகளை கீழே போடுங்க. பிளட் சர்க்குலேஷன், இரத்த ஓட்டம் சரியாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். எந்த பகுதியில் தசை இறுக்கம் ஏற்பட்டதோ அதை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணிடும். கழுத்து வலியை நீக்கக்கூடியது, மனதில் ஏற்பட்ட அந்த சோர்வையும் நீக்கிவிடும். அப்போ ஒரு ஆசனம் பலவிதமான பலன்களை நமக்கு கொடுக்கின்றது. ஆசனம் எளிமையான ஆசனம் தான். ஆரோக்கியத்தின் மேலே நமக்கு விருப்பம் வேணும். நமது உடலை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வேண்டும். கைகளை மூடி தலைக்கு மேலே கைகளை கும்பிட்ட நேரத்தில் உங்கள் மூச்சிலேயே கவனம் செலுத்தினீங்கன்னா அது தியானமாக மாறிவிடும். இன்றைக்கு தியானம் செய்வதற்கு ஒரு நேரம், ஆசனம் செய்வதற்கு ஒரு நேரம், மூச்சு பயிற்சி செய்வதற்கு நேரம், அப்படி பல வகையான பல மணி நேரங்கள் இல்லை. அப்போ ஒரு ஆசனம் அப்படிங்கிறதே அது ஆசன நிலைங்கிறது உடலை ஆடாமல் அசையாமல் வச்சுருந்தாங்க. மூச்சோட்டம் அப்படிங்கிறது மூச்சில் கவனம் செலுத்துகிறாங்க. அது மூச்சோட்டமாக, மூச்சு பயிற்சியாக மாறிவிட்டது. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சையே கூர்ந்து கவனித்தார்கள், கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி கொண்டு. அப்போ நமது மனதை ஒரு குறிப்பிட்ட பொருளில் நிலைநிறுத்தும் பொழுது அது தியானமாக மாறிவிடுகின்றது. அப்போ ஜீவனை சிந்தையில் நினைத்து நிற்றிலே தியானம். நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை, மூச்சை, பிராணனை, உயிர் சக்தியை சிந்தையில் நினைத்து நிற்பதே தியானம். அப்போ 1 நிமிடத்தில் ஆசனம் பண்ணியிருக்கோம், பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி பண்ணியிருக்கோம், தியானம்னு சொல்லக்கூடிய மன ஒருநிலைப்பாட்டு பயிற்சி பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நீங்கள் பயிலும் பொழுது கீழே அமர்ந்து தியானம் செய்வதற்கும் இந்த உடலும் மனமும் நமக்கு ஒத்துழைக்கும். நேர்களே, உடல் மனம் ரெண்டையும் யோசித்து பாருங்கள். உடல் இடம் கொடுக்கும் பொழுது மனம் இடம் கொடுக்கலை. ஒரு நல்ல இளைஞனாக இருக்கிறான், ஆரோக்கியமாக இருக்கின்றான், அப்பொழுது அவனால் இந்த ஆசனங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லை. அப்போ வயது ஆக ஆக கொஞ்சம் வளர வளர வயதாகும் பொழுது உடலில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது, உடல் சோர்வடைந்து விட்டது. அப்பொழுது மனதளவில் ஆசனங்கள் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது மனதில் தெம்பு இருக்கின்றது, ஆனால் உடலில் வலுவில்லை. அப்போ உடலில் வலுவு இருக்கும் பொழுதே நம்ம இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும். அதான் இளமை காலத்தில் பள்ளி பருவத்திலேயே இந்த ஆசனங்களை நாம் பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா வளர்ந்து வருகின்ற பொழுது உடலும் மனமும் நமக்கு ஒன்றாக அழகாக இணக்கமாக ஏய்ந்து நடக்கக்கூடிய நிலை கிடைக்கும். யாருடைய வாழ்க்கையில் உடல் மனம் இரண்டுமே ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக செயல்படுகின்றதோ அவர்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். மனதில் சோர்வு ஏற்படும் பொழுது அதனுடைய எதிரொலியாக உடலிலும் சோர்வு ஏற்படும். மனச்சோர்வு தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளில் குறைபாடுகளை ஏற்படுத்துகின்றது. இந்த உடலுக்கு நன்றாக நம்ம வாஷ் பண்ணி நன்றாக குளிச்சிடுறோம், நல்ல சுத்தமான ஆடைகளை எடுத்துக்கிடுறோம். ஆனால் உடலுக்குள் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கணும் அப்படின்னா, அந்த நாளமில்லா சுரப்பி நன்றாக இயங்கணும் அப்படின்னா, மனச்சோர்வினால் ஏற்பட்ட குறைபாடுகள் நீக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களுமே இந்த ஆசனத்தை எடுத்துக்கிடணும். பொதுவாகவே யோக நிலையில் சொல்லும் பொழுது வெளிக்குளியல் உள்குளியல்னு சொல்கிறோம். வெளியே நம்ம குளியல் அப்படிங்கிறது தண்ணிலாம் நம்மளுடைய தசைகளை நன்றாக குளிப்பாட்டி அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள்லாம் எடுத்துடுறோம்.
உள் குளியல் அப்படிங்கிறது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பி, இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், ஜீரண மண்டலம் இவை எல்லாமே நன்றாக இயங்கணும்னா ஒவ்வொரு மனிதனும் யோகாசனம் அப்படிங்கிறத கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வந்து உள்குளியல். அப்போ தினமுமே வெளிக்குளியல் மட்டும் செய்கின்றவர்களுக்கு உடலில் பல வியாதிகள் வரும். உள்குளியல்னு சொல்லக்கூடிய யோகாசனத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் ஒரு எளிமையான ஆசனம், அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.